காவேரியோட அம்மாவ காளி அப்படின்லாம் சொல்லி ஒரு பக்கம் வந்து விஜய் ரொம்பவே கிண்டல் பண்ணிட்டுருக்காரு. ஏன்னா, "எங்க அம்மாவ பார்த்தா உங்களுக்கு என்ன காளி மாதிரி இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு. "ஆமா, உங்க அம்மாவ பார்த்தா பயமா தானே இருக்கு." அப்படின்னோனே, "எங்க அம்மாவும் கொஞ்சம் ஓவரா தான் பண்ணுது. அப்புறம் பெத்த பொண்ண காசு வாங்கிட்டு நடிக்க சொன்னேன் அப்படின்னா, எந்த அம்மாவுக்கு தான் கோவம் வராது? இந்த பசுபதி அப்படி தானே கேள்வி கேட்டான்." அப்படின்னு ஒரு பக்கம் வந்து காவேரி விஜய் கிட்ட சொல்ல, "அவன்லாம் ஒரு ஆளா?" அப்படின்னோனே, "எங்க அம்மா கொஞ்சம் இறங்கி தான் வந்துச்சு. திரும்பவுமே ப்ரெஸ் மீடியா அப்படின்னு எங்க அம்மாவ அதே மாதிரி கேள்வி கேட்டோனே தான் இப்போ ரொம்ப கோவமாயிடுச்சு." அப்படின்னு சொல்றாங்க. சரி, சரி. நைட்டு ஃபுல்லா நீ இங்கேயே இருந்துட்ட. நீ வந்து வீட்டுக்கு போ. உங்க அம்மா கோவமா இருப்பாங்க. ஏதாவது சொல்லி சமாளி அப்படின்ன உடனே, ஆமா சமாளிக்கணும். நானும் வந்து சும்மா விட மாட்டேன். எங்க அம்மா பெரிய காளின்னா, நான் சின்ன காளின்றாங்க காவேரி. ஐயோ! என்ன சொல்ற அப்படின்னோன, ஆமா எங்க அம்மா என்ன சொன்னாலும் நான் சமாளிப்பேன் அப்படின்றாங்க காவேரி. அப்போ வந்து ஐயோ! அப்போ ஏன் நிலைமை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு காவேரி. மாட்டிக்கிட்டுங்க. இப்போ வந்து யோசிச்சு என்ன பிரயோஜனம்? என்னதான் கல்யாணம் பண்ணிட்டீங்களே அப்படின்னு காவேரி க்யூட்டா இந்த ஒரு கான்வர்சேஷன்லாம் போகுது. அதுக்கப்புறம் என்னங்க பாவம் பசுபதிய பத்தி இப்ப வெண்ணிலாவோட மாமா நல்லா புரிஞ்சிருப்பாரு. அவர ஒரு தடவ போய் பாருங்க. அது மட்டும் இல்லாம வெண்ணிலாவுமே பாவம் அம்மா, அப்பா இல்லாத பொண்ணு தானே. நல்லபடியா பேசி ஊருக்கு அனுப்பி வச்சுருங்க. மறந்துறாதீங்க. தாத்தா, பாட்டியும் உங்களுக்காக வெயிட் பண்ணுவாங்க. சீக்கிரமா வீட்டுக்கு போங்க அப்படின்னோனே, சரி, சரி. நீ பார்த்து வீட்டுக்கு போ. எப்போ வீட்டுக்கு வரேன்னு கேட்டா, இப்போ வரேன், அப்போ வரேன்னு சொல்றேன். இல்லங்க கொஞ்சம் தான் சொன்னேன்ல, பிசினஸ் சூடு பிடிச்சோனே நானே வந்துடுறேன் அப்படின்னோனே, நம்ம குழந்தை பர்த்டே ஃபங்ஷனுக்குள்ளேயாவது வந்துரு அப்படின்லாம் கிண்டல் பண்ணிட்டு, ஒரு பக்கம் விஜய் அண்ட் காவேரி போயாச்சு. ஸோ இன்னொரு பக்கம் வந்து எங்கடி போன அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அவங்க அம்மா வந்து பயங்கரமா வந்து திட்டிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கேத்த மாதிரி காவேரியும் ஒரு பக்கம் வந்து சமாளிக்கிறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் நிவின் அண்ட் யமுனா அந்த ஒரு ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. யமுனா வந்து நிவினை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம கத்துனது, யமுனாவ அடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. ஸோ இன்னொரு சைடு என்ன ஆகுதுன்னா, இப்போ வெண்ணிலா பயங்கர கோவத்தில பசுபதிய பார்க்கறதுக்கு போறாங்க மாமாவ கூட்டிக்கிட்டு. ஸோ மாடியில தான் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து வெண்ணிலாவோட மாமா வந்து சொல்றாரு, "பார்த்து பேசும்மா வெண்ணிலா" அப்படின்னு. "என்னத்த இவங்கள்ட்ட பார்த்து பார்த்து பேசுறது?" இந்த மாதிரி விஜய் மேல பழி போட்டு சுத்தமாவே விஜய் மூஞ்சில என்னால முழிக்க முடியாத மாதிரி ஆயிடுச்சு. இப்ப பாரு விஜயோட ஃப்ரெண்ட்ஷிப்பாவது வந்து எனக்கு மிஞ்சிருக்கும். எல்லாம் போச்சே அப்படின்னு அடிச்சுட்டே அழறாங்க. ச்சீ சும்மா நடிக்காத. அப்பவே சொன்னேன் காவேரி கூப்பிட்டா போகாத. அவ ஏதோ ஒரு பிளான் வச்சிருப்பா. நீ போனீன்னா ஏதாவது பண்ணிருவா. போகாதன்னு எவ்வளோ சொன்னோம். கேட்டியா? அப்படின்னு பசுபதி புடிச்சு கத்துறாரு வெண்ணிலாவ. இப்ப போய் விஜய் வெளியில வந்து பிளான் எல்லாம் சொதப்பியாச்சு அப்படின்னு கத்துறாரு. உடனே என்ன நானா சொன்னேன்? எதுக்காக விஜய் மேல அவ்வளோ பெரிய பழிய தூக்கி போட்டீங்க? எனக்கே வந்து ஷாக்கிங்கா இருந்துச்சு. அப்பவே நான் உண்மைய சொல்லியிருக்கணும் போலீஸ் கிட்ட. ஐயோ! இவங்க பொய் சொல்றாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா, நான் கரெக்ட்டா இருந்திருப்பேன் அப்படின்னு வெண்ணிலா ஒரு பக்கம் கத்த, ராகினி சொல்றாங்க, அன்னைக்கு விஷம் சாப்பிட்டு விஜய் தான் எனக்கு வேணும்னு அழுதல. அப்போ முடிவு பண்ணேன் உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கணும் அப்படின்ட்டு. ஆனா நீ என்ன பண்ண? அப்படின்றாங்க ராகினி. அதுக்கு வெண்ணிலா சொல்றாங்க, ஆமாமா என்ன சேர்த்து வைக்கிறதுக்காக தான் ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? உங்க குடும்ப பழிய தீர்க்கணும். விஜயும் காவேரியும் ஒண்ணு சேரக்கூடாதுங்கிறதுக்காக தானே நீங்க பிளான் பண்றீங்க அப்படின்னு இப்படியே பேசி பேசி வாக்குவாதம் முத்திருச்சு. இப்பவே போறேன் போலீஸ் கிட்ட உங்கள பத்தி எல்லாத்தையும் சொல்றேன் அப்படின்னு வெண்ணிலா சொன்னோனே, பசுபதி ஓங்கி ஒரு அற அறையிறாரு வெண்ணிலாவ. இதனால் கால் ஸ்லிப் ஆகி வெண்ணிலா மேலேருந்து கீழே விழுந்துடுறாங்க. ஐயோ! அப்படின்னு அலறி அடிச்சுட்டு ஒரு பக்கம் வெண்ணிலாவோட மாமா ஏன் அப்படி பண்ண அப்படின்னு சட்டைய பிடிச்சு கத்துறாரு. இங்க பாரு ரொம்ப பண்ணுனேன்னு வச்சுக்கோயேன் போலீஸ கூப்பிட்டுருவேன். நீ தான் பண்ணன்னு சொல்லிருவேங்கிற மாதிரி பசுபதி வெண்ணிலாவோட மாமாவ மிரட்ட ஆரம்பிச்சாச்சு. ஸோ அப்கமிங்கில பார்த்தீங்க அப்படின்னா, திரும்பவுமே கோமாக்கு போறாங்க வெண்ணிலா. இந்த ஒரு விஷயம் கேள்விப்பட்டு பதறி அடிச்சுட்டு விஜய் அண்ட் காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அங்க போனோனே இது கண்டிப்பா பசுபதியோட வேலையா தான் இருக்கும். ஏன் நம்ம போலீஸ்ல போக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து நம்ம காவேரி விஜய் கிட்ட சொல்ல, "பொறுமையாயிரு. இத பசுபதி தான் பண்ணியிருப்பான்னு எனக்கும் தெரியும். வெண்ணிலாவோட மாமா உழுக்குனோனா எல்லா உண்மையுமே வெளில வரும். என்ன நடந்துச்சு வெண்ணிலாக்கு அப்படிங்கிறத ஃபுல்லா சொல்லிருவாரு." அப்படிங்கிற மாதிரி கொண்டு போறாங்க. இதெல்லாம் தான் அப்கமிங்ல நடக்க போகுது. அடுத்து என்ன ட்விஸ்ட் நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.